வாமன அவதாரம் புறப்பட்டு போறார். புது பையன், புது பூணல் உருத்தருது. இப்படி பார்க்கிற பார்த்தா மகாலட்சுமி இருக்கா. அம்மா, நீ இங்க இருக்கக்கூடாது, நானும் பிக்ஷைக்கு போறேன், நீ என்னுடைய மார்பில் உட்காந்து இருந்தீங்கன்னா அவ எதுக்கு இருக்குவா, கிரகஸ்தன்னு நினைப்பா, பிரம்மச்சாரி நினைப்பாளா, தெரிஞ்சு போயிடும். உடனே பிராட்டி சொன்னாலாம், என்ன பண்ண சொல்றேள், நான் இல்லைன்னா உங்களுக்கு பிக்ஷை கிடைச்சிருமான்னு கேட்டாலாம். அல்ல, அது வாஸ்தவம், நீ என் மார்பில் உட்காந்துருந்தீங்கன்னா உன்னுடைய கடாட்சம் எதுக்கெல்லாம் போய் அனுகிரகம், அவனுக்குள்ள அனுகிரகம் ஆகும் அப்படின்னு பெருமாள் சொன்னார். அப்ப இது பூர்வாச்சாரியாருடைய ஒரு உரையாடல் மாதிரி. அப்ப பெருமாள் சொன்னாரா, மாமன பெருமாள், அம்மா நீ கொஞ்ச காலம் உங்க பிறந்தாத்துக்கு போய, நான் தானம் வாங்கிட்டு வந்துடுறேன், அப்புறம் நீ திருப்பி மார்பில் உட்கார்ந்துக்கோன்னாரா. அதான் உடனே அங்க அனுபவிக்கிறா, பூர்வாச்சாரிய எல்லாம் அனுபவிக்கிறா. தேவரீர் திருமார்பின் சுவடறிந்த பின் நான் பிறந்ததான தாமரை பூவும் நெறிஞ்சி முள்ளாயிற்றே. தேவரீருடைய திருமார்பிளை என்னைக்கு அமர்ந்தேனோ அந்த சுகம் வேற எங்கேயும் எனக்கு கிடைக்காது. பிறந்தாத்துக்கு போங்கன்னு அனுப்பலான்னு பாக்குறேளா, பிறந்தாத்துல போனாலும் நெறிஞ்சி முள்ளு மாதிரி குத்தும். பிறந்தா ஏதான் தாமரை பூவான். அதனால நான் பிறந்தகமான தாமரை பூவும் நெறிஞ்சி முள்ளாயிற்றேன்னு வியாக்கியானம். அந்த நெறிஞ்சி முள்ளு மாதிரி குத்துறதே, அங்க போய் என்ன இருக்க சொல்றேன், போகமாட்டேன்னுட்டா. அதனால இருந்தாலும் பரவாயில்ல, பெருமாள் பிராட்டி விட்டு இருக்க முடியாது. தினைத்தனியும் திருமகளை விடாதார் வந்தாருங்கிறார். ஒரு கணகாலம் கூட பெருமாளை தாயாரை பிரிஞ்சு பெருமாள் இருக்க மாட்டாராம். அதனால என்ன பண்ணார், தோல் தான், மான் தோல் தான் பெருசா கொடுத்திருக்காள பூமி பிராட்டி, அதை போட்டு மறைச்சுடலான்னு அதை மறைச்சுட்டாராம். மான் கொண்ட தோல் மார்பில் மாணியாய் மாவழி மண் தான் கொண்டு தாளாளந்த பெருமானை. மான் கொண்ட தோல் திருமங்கையாழ்வார் அனுபவிச்சார். மான் கொண்ட தோல் மார்பில் மாணியாய் மாவழிமன் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமாளை. அந்த பெருமாள் அளந்தவன் வாமனாவதாரம் பண்ணது யாருன்னா, தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே. தேன் கொண்ட